ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிடிக்கிறதுக்கு போட்டை எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. போகிறதுக்கு வலை ஏற்றிட்டு இருக்காங்க. பெரிய வலை, எவ்வளோ பெரிய வலை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த வலை எல்லாம் அந்த போட்டில் ஏற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் காக்கிநாடா வந்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் இருக்குது. சூப்பர் சூப்பர் ஸ்பாட்டு. இந்த பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சிட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, மீனோட எச்சில் ஜெல்லு. பாருங்க, எத்தனை பேர் ஒரு போட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் உழைக்கிறாங்க, எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாருங்க. எவ்வளோ பெரிய வலை பாருங்கள். இந்த வலை எடுத்துகிட்டு போய் கடலில் விட்டு இதில் தான் மீன் பிடிச்சிட்டு வராங்க போல இருக்கு. பீச் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. காக்கிநாடா வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். பக்கத்துலேயே ரோடுங்க. இந்த ரோட்டில் பீச் ஓரத்துலேயே ஒரு 3-4-5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பக்கத்துலேயே வண்டி போகலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. காரில் வரவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த லொக்கேஷன் தான். பஸ்ஸு ரூட்டும் இதுதான் போல் இருக்குது. ஆந்திரா பஸ்ஸே ஒன்று வருது, பார்க்கலாம் இருங்க. எந்த ஒரு பஸ்ஸுன்னு காலையில் வந்துட்டோம். ஒரு மேரேஜுக்கு வந்திருந்தோம். சரி, காலையில் பீச்சை சுற்றி பார்த்துடலான்னு காலையில் வந்துட்டோம். பாருங்க, ஆந்திரா ஆர்டிசி பஸ்ஸு எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த ரூட்லலாம் பஸ் பயணம் செஞ்சிங்கன்னா பஸ்ஸில் பார்த்துக்கிட்டு பஸ்ஸில் பயணம் செஞ்சுக்கிட்டு பீச்சை பார்க்குறது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். வீடியோவை துண்டு துண்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் காக்கிநாடா வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி.